நிறைய பேர் என்ன கேட்குறாங்க. என்னான்ட்டு, "சார் எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது. என் மனைவியை நான் எப்படி திருப்திப்படுத்துறது?" அவங்க எல்லாமே உடலுறவு செக்ஸை பார்த்து தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி எந்த வழின்னா, நம்மளுடைய மனைவியோடைய ஃபீலிங்ஸுக்கு நம்ம சென்சிட்டிவாக இருக்கணும். அதாவது அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்க மனசில் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க தேவைகள் என்ன, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் சென்சிட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறது. ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்க முடியும். அப்போ தான் ஒரு கம்ஃபர்ட் லெவல் உருவாக்க முடியும். ஒரு பெண்ணு செக்ஸில் ஈடுபட்டு திருப்தி அடைக்கணும்னா அவங்களுக்கு கணவனோட கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப தேவைப்படுது. அதுதான் அந்த காலத்தில் வாத்தாயனார் சொல்லியிருக்காரு, எடுத்த உடனே ஃபஸ்ட் நைட்டே நீ செக்ஸில் ஈடுபடக்கூடாது. அந்த பெண்ணை கம்ஃபர்ட் லெவல் கொண்டு வர்றதுக்கு முதல் 3 நாள் அந்த பெண்ணை தொடாமையே பேசி 2 பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுள் லெவல் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதே தான் நானும் சொல்கிறேன். எடுத்த உடனே ஃபஸ்ட் நைட்லேயே எல்லாம் முடிச்சுன்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த அம்மா உங்கள் ப்ரெசன்ஸில் உங்கள் முன்னாடி அவங்க கிளியர் கட்டாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். அதுக்கு அந்த அம்மா புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் கம்யூனிகேஷன் சொல்கிறது. மனசு விட்டு பேசிக்கிறது. பேசிக்கிறப்ப எப்போ ஒரு டிமாண்ட் பண்ணுற மாதிரி கிடையாது, ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. உனக்கு என்ன பிடிக்குது, என்ன வேணும், உனக்கு என்னென்ன நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு ஒரு பக்கமாக கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வந்துடும். என்றைக்கு அந்த பெண்ணு உங்கள் சமூகத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ, நிம்மதியாக இருக்காங்களோ, அமைதியாக இருக்காங்களோ, செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்களோ, அப்போ கண்டிப்பாக நீங்கள் எது பண்ணாலும் அந்த அம்மாவுக்கு திருப்தி தான் கிடைக்கும்.